ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பரசன் டிஆரோட நடிப்பில் மற்றும் எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாநாடு திரைப்படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எஸ்டிஆருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு மிகப்பெரிய கம்பேக் தேவைப்பட்டுச்சு. அந்த டைமில் ரிலீஸ் ஆன படம் தான் ஈஸ்வரன். ஆனால் ஈஸ்வரன் படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையலைன்ட்டு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறமா அவர் நடித்த படம் தான் மாநாடு. பல வருஷமாக இந்த படம் நடக்குமா நடக்காதா, ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இல்லை இந்த படமே ட்ராப் ஆகிடுச்சா அப்படின்ட்டு ஒரு சிக்கல்களுக்கு மத்தியில் மாநாடு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. கடைசியாக மாநாடு திரைப்படத்தெல்லாம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட மாநாடு படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள் போய்கிட்டே இருந்துச்சு. பல தடைகளையும் தாண்டி மாநாடு திரைப்படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த படமும் சிம்புவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக அமைஞ்சுது. எந்த ஒரு நடிகருக்குமே இவ்வளவு பெரிய கம்பேக் படம் அமையாதுங்க. நம்ம எஸ்டிஆருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் படமாக மாநாடு திரைப்படம் அமைஞ்சுது. ஒரு டைம் லூப் கதையை வச்சு மாஸ் காட்டி இருந்தார் வெங்கட் பிரபு. அதுவும் வெங்கட் பிரபு டைம் லூப் இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு சாத்தியம்தான், கண்டிப்பாக நடக்கும், மிகப்பெரிய ஹிட்டை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சு அடித்தார் வெங்கட் பிரபு. இந்த படத்தில் நம்ம சிம்புவுடைய நடிப்பு எந்த அளவுக்கு பாராட்டப்பட்டுச்சோ அதை விட அதிகமாக எஸ்ஜே சூர்யாவுடைய நடிப்பும் மிகப்பெரிய பாராட்டுக்கு உட்பட்டதுன்னு தான் சொல்லணும். இப்போ எதுக்கு மாநாடு திரைப்படத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு திரைப்படம் மே 2 பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரிலீஸ் ஆக இருக்குங்க. இதை பற்றி சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லி இருந்தாருன்னா, சுரேஷ் காமாட்சி தான் மாநாடு திரைப்படத்துடைய தயாரிப்பாளர். அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, ஒரு நல்ல படம் அப்படின்றது ஒரு பறவையை போல கண்டம் கடந்தும் ரசிக்கப்படும், அதுதான் ஒரு நல்ல படத்துக்கு அழகு. இந்த படம் மே 2 பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரிலீஸ் ஆக இருக்கு. டைம் லூப் கதை, அதனால் ஜப்பான் மக்கள் மாநாடு திரைப்படத்தை கொண்டாடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைன்ற மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சொல்லி இருந்தார். அது உண்மைதாங்க. ஜப்பான் மக்களுக்கு டைம் லூப் கதை, இந்த மாதிரி டைம் மிஷின் கதை, வித்தியாசமான கதைகளெல்லாம் ரசித்து பார்ப்பாங்க. அதனால் மாநாடு திரைப்படம் ஜப்பான்லேயும் வசூல் மலையை குவிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.